நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கௌரிஷ். இந்த ஆர்கே வெள்ளிமேக படத்தோட ஹீரோ டேரக்டர் சொல்லியிருந்தார், பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தோட அன்பழகன் சார் இப்போ கிளம்ப போகிறார் 5 நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணன் இருக்கும்போதே சொன்னால் அவரோட வாய்ஸ் அங்கே எடுபடும் தமிழ்நாடு நம்ம அரசு முன்னாடி. என்னென்னா சிறு படங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டேன், மக்கள் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அரசும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு தளபதி சார்ட்டையும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சார்ட்டையும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். என்னென்னா அரசு திரைப்படம் வரணும், அரசு திரைப்பட வளாகம் வரணும், தேட்டர்ஸ் எடுத்து நடத்தணும். ஒரு 50 தேட்டர் வச்சு இது நானும் எங்கள் டீமில் ஸ்டார்ட் கேமரேஷன் சந்தோஷ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போது தேட்டர் இன்றைக்கி விற்கிற விலையில் டிக்கெட்டுக்கு ஒரு ஃபேமிலி பண்ணாங்க 2000 ரூபா. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மீடியா பீப்புளே இந்த படத்தை வந்து பார்க்க முடியுமான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த லெவலுக்கு இன்றைக்கி டிக்கெட் ரேட் இருக்குது, அந்த பாப்கார்ன் விலை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அரசு நினச்சாங்கன்னா ஒரு 50 தேட்டர் அவங்களோட இதுலேருந்தே ஒரு தேட்டர் நடத்த முடியும். ஏன்னா அது ஜஸ்ட் டிக்கெட் ரேட் ஒரு 25, 50, 75னா கடைக்கோடி மக்களும் படம் பார்க்கலாம். ஏன்னா இது எளியவர்களோட மீடியா தான் சினிமா. ஆக்சுவலாக கூலி தொழிலாளிங்க நினச்சாலும் படம் பார்க்கணும். இன்றைக்கி எப்படி அவன் மாலுக்கு போய் படம் பார்ப்பேன் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி அவங்க பார்க்கணுன்னா ஃபிலிம் சிட்டி 500 கோடி உருவாக்கியிருக்காங்க. அது யார் போவாங்க? பெரிய பட்ஜெட் 50 கோடி 100 கோடி போகணும்னா அவங்க காசு கொடுத்து போக முடியும். சின்ன பட்ஜெட்காரங்க அவங்க போய் எப்படி ஷூட் பண்ண முடியும்? அவங்களாம் ஷூட்டே பண்ண முடியாது. இதுவே அரசு எடுத்து ஒரு சினிமா தேட்டர் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வைக்கலாம். ஸோ பார்க்கிங்கோட சார்ஜ் தேவையில்லை. ஸோ யாராக இருந்தாலும் இப்போ சும்மா ரோட்டில் போகிறவங்க கூட அந்த பணத்தை நீங்கள் அப்படியே கல்விக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உண்மை சொல்லணும்னா அத்தனை படம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு தேட்டரே ஃபுல்லாகிடும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி கலெக்ஷனே வரும் ஒவ்வொரு தேட்டர்லேருந்து. அரசு பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரைட்னா. நீங்க மீடியா முன்னாடி கோரிக்கை வைக்கிறீங்க, அரசாங்கத்தை பார்த்து கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா? இப்போ உங்க பக்கத்துல தயாரிப்பாளர் சங்க தலைவர் இருக்காரு, நீங்க அரசாங்கத்தை நான் கோரிக்கையோட ஒரு எஸ்வி சேகர், நடிகர் எஸ்வி சேகர் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. இப்பயும் வேணா தம்பி ஹீரோ சொல்கிறேன், எங்களை பொறுத்த நீங்கள் வந்து கவர்மெண்ட் சும்மா எந்த தேட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோ அது லேட் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற திரையரங்கு இருக்குது பார்த்தீங்களா, சிறு பட்ஜெட் சொல்கிறாங்களே. இப்போ ஆர்டிஸ்ட் இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அந்த நடிகருக்கெல்லாம் என்ன டேக்ஸோ என்ன வரியோ வாடகையோ அதை நீங்கள் போட்டுங்க. எங்களை மாரி அறிமுகம் இல்லாத ஒரு நியூ பேஸு, நியூ டைரக்டர், நியூ ப்ரொடியூசரு, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண அரசாங்கம்னா, நான் நேராக தான் சொல்கிறேன், இந்த திரையில் அந்த தேட்டருக்கு வரி குறைக்கணும். எங்கள் படத்துக்கு வரி கிடையாது, நோ டேக்ஸ், ஃப்ரீ டேக்ஸ்னு வச்சுருந்தா இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு, அந்த ஜிஎஸ்டி வந்து தமிழக அரசு போடக்கூடாது. அது உதயம் தேட்டராக இருந்தாலும் சரி, கமலா தேட்டர் இருந்தாலும் சரி, அது பூர மால் இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் உள்ள எல்லா மாலு தேட்டருமே எங்களுடைய படத்துக்கு வந்து முதலமைச்சரை நேரடியாக கோரிக்கை கொடுத்துருங்க. கூப்பிட்டு வச்சு பேசி இந்த படத்தில் இது வரிகளை கொடுத்துருங்க. அதேமாரி சென்சார் பண்ணோடனே அந்த சிறு படத்துக்கெல்லாம் மானியத்தை கொடுங்கன்னு முதலமைச்சர் சொன்னால் யாராலையும் மறுக்க முடியாது. சொல்லுவாங்கள்ல, நான் அசைந்தால் அசைங்கிற பேர். முதலமைச்சர் தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா வேறு என்னங்க இருக்குது? முதலமைச்சர் தாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அவர் சொல்லிட்டாலும் சிறு படத்துக்கு முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்போயும் சொல்கிறேன், இன்றைக்கி தனுஷ் வந்து குறைஞ்ச ஒரு 30 கோடி சம்பளம் வராரா, அவனுக்கு போட்டு டேக்ஸை. ரஜினி 100 கோடி வாங்குறா, அவருக்கு போட்டு டேக்ஸை. விஜய் 200 கோடி வாங்குறா, அவருக்கு போட்டு டேக்ஸை. எங்கள் படத்துக்கு நாங்கள் போடுற பணத்துக்கும் வழி இல்லை, நடித்த நடிகர்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த படத்தை பிடிச்சி பணம் போட்டு அவருக்கும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒண்டி தான் பண்ண முடியும். நாங்கள் மந்திரியை பார்த்தா கூட வேஸ்ட்டு, கலெக்டரை பார்த்தாலும் வேஸ்ட்டு, அந்த உடைய தலைமை செயலாளர் பார்த்தாலும் வேஸ்ட்டு. இந்த சிறு படத்தை காப்பாற்றணும்னா முதலமைச்சர் ஒண்டி தான் முடியும். அவர் ஒரு ஆணையிட்டார்னா முடிஞ்சு போச்சு. சிறு படத்தை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு அடுத்தடுத்த படத்தை வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியுமே தவிர வேறு யாராலும் முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்தம் 900 தேட்டர் இருக்குன்னா அந்த 900 தேட்டரு எங்களுக்கு வேண்டாம். 100 தேட்டரு முடியல, 50 தேட்டர் மட்டும் இந்த சிறு படம் ஒதுக்கி கொடுங்க போதும். எங்களுக்கு டிக்கெட் 50 ரூபா போடுங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்கள் போதும். எங்களுக்கு நாங்கள் பொழுதனைக்கு முதலமைச்சரை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு மீடியாத்தில் நாங்கள் முதலமைச்சரை கும்பிட்டு தான் மரத்தை பேச்சே ஆரம்பிப்போம். அது எந்த இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, நாளைக்கு உதயநிதி வரலாம், நாளைக்கு எடப்பாடி, எந்த அமைச்சர் இருந்தாலும் நாங்கள் அவங்களை முதல்ல கையெடுத்து கும்பிட்டு தான் நாங்கள் பேட்டியை ஆரம்பிப்போம். நான் இதை உங்கள் சத்தியமாக அதுக்கு நேரம் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து சினிமா வாழ வைக்க எங்களுக்கு முதல்வர் ஒண்டி தான் கேப்டன். அவர் சொன்னாதான் சினிமா நல்லாயிருக்கும், அவர் சொன்னாதான் திரையரங்களுக்கு வரியை குறைப்பாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஓடுதோ ஓடலையோ அவங்களுக்கு வாடகை வந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கூடியவரை இதெல்லாம் நடக்க வைப்போம். நன்றி. ஓகே, கட் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் 2 பேரும் நீங்கள் உள்ள பேசுகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வரேன். மைக் வாங்கிங்க. அண்ணா பக்கத்தில் பாருங்க. எப்படிமா எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம்.
அப்புறம் என்னை தொடர்ந்து ஆதரிச்சிருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் PG ராமச்சந்திரன், சந்திரசுதா கிரியேஷன்ஸ் வழங்கும் அந்த படம். அதோட டைரக்டர் வந்து ஷைனு சாவுக்கடன் டைரக்டர். அப்புறம் விஜய் கௌரிஷ் ஹீரோ, அப்புறம் தம்பி ரூபேஷ் கௌரி ஹீரோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். நண்பன் சின்றா சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாளாக எங்களை நடிகர்கள்லாம் வந்து என்னென்னா ஒரு மலையாள படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதர் லாங்குவேஜ் மலையாள படம். ஏன்னா மலையாள படங்களை பார்த்தோம்னா ஒரு கதைகள் வந்து வித்தியாசமான கதைகள் எடுப்பாங்க. அதில் வந்து ஹீரோன்றது விஷயமே கிடையாது, அந்த கதை தான் மேக்ஸிமம் ஹீரோவாக இருக்கும். அப்படின்ற மாதிரி படம் போது அந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம பண்ணணும்னு அப்படி ஆசைப்படுவோம். ஏன்னா ரொம்ப அந்த ஒவ்வொரு மலையாள படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீவனுள்ள படங்களாக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸு, ஏன் வந்து இப்போ கூட பேசிட்டு இருந்தோம், நண்பர்கிட்ட பேசியிருந்தோம், மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னும் போது, நம்ம ஒரு பாலைவனத்தில் ரொம்ப பசியோடு போயிட்டு இருக்கும்போது சின்ன சாம்பார் சாதம் கிடச்சா கூட நம்ம பெருசாக பயங்கர பசியோடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட். ஏன்னா தொடர்ந்து ஆக்ஷன் வேறு மாதிரி ஜாதி, எப்போ பார்த்தாலும் ஜாதி, இந்த ஜாதி படம் அந்த ஜாதி படம், இப்படியே வந்து தமிழ் சினிமா வேறு மாதிரி திசை தெரியாமல் ஓட்டிகிட்டே இருக்குது. இதில் வந்து ஜீவனுள்ள படம் அப்படி ஜெயிக்கின்றதுக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் இப்போ கில்லி ரீரிலீஸ் படம் ஹிட்டு, பையா படம் ஹிட்டு, அந்த மாதிரி இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னா படம் வந்து கமலா தேட்டரில் 3rd வீக்கில் பார்க்குறேன், நூன் ஷோவில் பார்க்குறேன், அவ்வளோ கூட்டம். ஒரு கலைஞனுக்கு, ஒரு சினிமா கலைஞனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இதுதான். நம்ம ஒரு தேட்டரில் இவ்வளோ நாள் வந்து என்னென்னா பேய் படம் மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 5 பேர் 10 பேர் மட்டுமே தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம். ஆனால் அன்றைக்கி பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்போ என்ன காரணம்னா தமிழில் ஜாதியெல்லாம் விட்டுட்டு, ஜாதி மண்ணாங்க இந்த மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம என்ன, ஏன்னா சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா கலைஞரும் சரி மக்களும் சரி ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, கலைக்கு மொழியும் கிடையாது, எதுவுமே மதம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற இடத்துல மலையாள படத்தில் வந்து ஒரு சாதாரண ரிலீஸ் ஆகி பெரிய எந்தவித ப்ரொமோஷன் இல்லாமல் ஓடின படம் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அதனால் அந்த இப்போ நாங்களும் இது மாதிரி மலையாள படம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நண்பன் சின்ராஸ் மூலிமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா, 4 பேர் பண்ணணும். நான் 4 பேரான்னு யோசித்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ படத்தை செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்ல படம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 4 பேர் போது என்னடா அப்படின்னு சேனல் காமெடியாக இருக்கும், இல்லாமல் ஒரு நல்ல கான்டெக்ட் கிடைக்கும், மலையாள இண்டஸ்ட்ரியில் நல்ல கான்டெக்ட் கிடைக்கும். சும்மா நம்ம வெறும்னா பாலைவனத்தில் விடாம ஏதோ ஒரு சின்ன ஒரு காணல் நீரோ ஏதோ நீர் தெரியுதுன்னு சொல்லிட்டு போனோம். அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க மலையாள டீம்ஸில், அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ சின்சியரிட்டியாக. இந்த டீம் பொறுத்தவரைக்கும் ஷைனி சாவுக்கடன் சார் வந்து அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ சின்சியராக ஒரு நேரமாக அவர் வந்து அவர் சினிமா பற்றி நினச்சிருப்பார். அவர் எங்களோட லேட்டாக போவார், காலையில் ஸ்பாட்டுக்கு சீக்கிரமாக வருவார், உழைச்சிருக்காரு. ஒரு இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக அந்த டீமே சரி, மலையாள படம் டீமே சரி. அது மாதிரி ஃபைட் மாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட் மாஸ்டர் இருக்கிறா. அவருக்கு ஒரு 60 வயசு மேலே இருக்காங்க அவங்க ஃபைட் மாஸ்டர். அவ்வளோ அந்த ஒரு நைட் ஃபுல்லாக படத்தை ஃபைட்டை முடிச்சா, ஈவினிங் ஆரம்பிச்சு மார்னிங் ஃபுல்லாக ஃபைட்டையும் முடிச்சாச்சு. ஸோ என்னுடைய கேரக்டர்களுக்கு பெருசாக இல்லைனா கூட ஒரு சிக்னிஃபிகன்ட் கேரக்டர் இருக்கும். 4 பேர் அந்த வந்து வித்தியாசமாக இது வரைக்கும் நான் என்னுடைய கேரக்டரில் நான் பண்ண ஒரு காமெடியாக அதில் பண்ணியிருக்கேன். அதில் நாங்கள் 4 பேர் ஒரு மாதிரி காமெடியாக ஒரு மாதிரி கேரக்டர், வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சின்ன படங்கள் இப்போ வந்து நம்ம விஜய் கௌரி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற சாதாரண ஒரு 5-6 ஹீரோவை தவிர பெரிய கூட்டமே வர மாட்டேங்குது. படம் நல்லா டாக் இருந்தால் கூட தேட்டருக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. அப்போ வந்து நான் சின்ன படம் யார் நம்ம அடித்தட்டு மக்கள் அவனுக்கெல்லாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். அன்றைக்கி சினிமா வாழ வச்சது அவன் தான். இன்றைக்கி அவன் வந்து தேட்டருக்கு வர முடியல. வந்து தேட்டர் வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா 2000 வந்து மினிமம் 2000 ஃபேமிலியோட போனால் 2000-3000 அசால்ட்டாக செலவாகும். அவன் எப்படி அந்த படத்தை பார்ப்பான்? அவன் தேட்டருக்கு வர முடியாது. நான் இந்த மாதிரி சின்ன தேட்டர்கள் ஒரு 50 ஒரு 100 பேர் உள்ள கொண்ட தேட்டர், சின்ன தேட்டர் ஒன்று வந்ததுன்னா அத்தனை சின்ன படங்கள் வெளியாகும், அத்தனை பேருக்கும் ரெகக்னிஷன் கிடைக்கும், அத்தனை சினிமாவும் நல்லா வளரும், சினிமா வரும், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து நானும் இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து தயவுசெய்து கொஞ்சம் மறுபரிசீலனை வந்து இந்த செய்யணும். இந்த சின்ன தேட்டர்கள் கொண்டு வர மாதிரி அவன் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அந்த கொண்டு வந்த பிளான் மாதிரி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு படங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு டைரக்டரும் சரி, ஒவ்வொரு நடிகரும் சரி, எல்லாருமே வெறியோடு தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு சினிமாவில் வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் யாரும் படம் பண்ணுறதே இல்லை. இந்த படத்துக்கு இவ்வளோ பேர் உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து அவ்வளோ பேரோட உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து சாதாரண படம் இல்லை. இந்த படம் போய் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா எப்படி போய் சேரும்? நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஆடியன்ஸ், அந்த பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதில் யார் ஹீரோ, யார் முக்கியமான கேரக்டர்ஸ் அவங்க தான் போய் தேட்டரில் படம் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் விலையை பார்க்குறான், டிக்கெட்டோட விலையை பார்க்குறான். 200-300 ரூபா மாலில் பாவனால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் தேட்டரில் வந்து நான் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் ஒன்று தேட்டருக்கு வருது, இல்லை தேட்டரில் வந்து ஆடியன்ஸால் ரிசீவ் ஆகாமலே போயிடுது. ஸோ அதனால் என்னுடைய வருத்தங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன தேட்டரில் வரணும். அப்புறம் இந்த படத்தை பற்றி என்னன்னா, இது வந்து உண்மையாகவே ஒரு கண்டென்ட் ஹாரர் பேஸ்டு, இதில் ஃபுல் காமெடியும் இருக்குது, இது ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக ஷைனி சாவுக்கடன் கிட்டத்தட்ட அவர் 6வது படம் பண்ணியிருக்காரு.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கிட்ட மீட் பண்ணும்போது. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலாக போகும்போது ரொம்ப கேஷுவலாக பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அம்மா டமா டிமின்லாம் இந்த மாதிரி இது இல்லாமல் அவர் அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் கூலாக வச்சு இங்கேருந்து நாங்கள் போன 4 பேர் நாங்கள் தமிழ் ஆர்டிஸ்ட் தான் எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி எங்களுக்கான கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு வரையும் வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொமோஷன் பண்ணும்போது எங்களை கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமா கலைஞர் வந்து எங்கேயோ இருக்கிற அவருக்கும் எங்களுக்கும் பெரிய கணக்கு கிடையாது. அந்த சினிமா தான் எங்களை அவரும் இணைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே ரொம்ப சின்சியராக போட்டு உழைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. இது மூலம் மக்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் வித்தியாசமான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரும். இல்லைன்னா ஒரே இந்த அடிதடி வெட்டு குத்து ஜாதி கீதி இப்படியே படங்கள் வந்து தமிழ் சினிமா இன்னும் இதில் இப்போயே ஐசியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலமை ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த சின்ன படம் ஆதரவு கொடுங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆதரவு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கட் பண்ணிக்கங்க. சுமீசன் சைலண்ட். இந்த ஃபோன்ல சைலண்ட்ல போடுங்கண்ணே. இந்த கேரக்டரா ஆனால் ஃபோனில் சைலண்டில் போட்டீங்கன்னா பாருங்க. இன்னும் டவுன் பண்ணுமா? ஓகே இருப்பா டவுன் பண்ணுங்க. மைக் யாராவது போன சைடில் போடுங்க. போதுமா? எல்லாரும் வராங்க. சைலண்ட். ரெடி. ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய சிறந்தாங்க வணக்கம். இந்த படம் ஆர்கே வெள்ளிமேகம் படத்துக்கு டைரக்டர் சைன் சார் வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது. அதே போல் பிஜி ராமச்சந்திரன் சார் எங்களுக்கு யாரும் தெரியாது, யாருமே தெரியாதுங்க. நம்ம சின்ராஸ் தான் ஃபோன் அடித்து அண்ணே ஒரு படம் ஒன்று கேரளாவில் ஷூட்னேன், அந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க, அது எங்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. என்னண்ணே ஓகேவா? ஓகே. எப்போ ஷூட்டு தெரியும். ஒரு வாரம் மறுபடியும் சின்ராஸ் எப்போ ஷூட்டு தெரியும்ண்ணே, ஆனால் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு வாரம் கழிச்சு சின்ராஸ் எப்போ ஷூட்டு அண்ணே இன்றைக்கி டைரக்டர் கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஓகே ரைட். அது என்னமோ கேரளா படணுன்னு நமக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ரைட். சாயந்தரமாக ஒரு ஃபோனு மதியம் அடித்தாரு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கிளம்பணும் ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். மறுபடியும் ஃபோன் அடித்தா எடுக்கவே சார். எத்தனை ஃபோனு டைரக்டருக்கு அடித்தோம், அவங்க ஒய்ஃபுக்கு அடித்தோம், ஃபோனே எடுக்கல. அண்ணே கூப்பிட்டு வந்தேன் மணி 8:30 8:45 9 எங்கே காயங்குளத்துக்கு விசாரித்தா அது பாட்டுக்கு போகுது. சரி ரைட்டு. 9 மணிக்கு ஃபோன் அடிச்சு கிளம்புங்க. என்ன சின்ராஸு கன்ஃபார்மா? அண்ணே கிளம்ப சொல்லிட்டாருண்ணே. இப்போ காசெல்லாம் போட்டுவிட்டாங்க, டிக்கெட் போட்டுவிட்டாங்க. அடித்து பிடிச்சி ஒன்றாமா இந்த நைட்டு ஃபுல்லாக போய் அடுத்த நாள் மதியம் தான் போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்தோடனே சரி ரைட் போனோடனே நல்லா குளிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். பரபரப்பாக டைரக்டர்லாம் போய் பார்த்தா எல்லாம் பார்த்தா ஓகே 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 நோ ப்ராப்ளம் ரெடி சார். இப்போ சார் ஒரு சீன் நடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு ஏசி ரூமில் போய் உட்காந்துன்னு சொல்லி அந்த வீடு அங்கே அப்படியே அழகான எல்லாத்துக்கும் ஒரு ஏசி வந்து போட்டு எல்லாம் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் டேரக்டர் வந்தார். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தானே போகிறோம், ஒரு சீன் தான் நடித்தோம். சார் டேரக்டர் சார் என்ன சார் அடுத்து அப்படின்னு டேரக்டர் சார் நெக்ஸ்ட்டு அவர் நெக்ஸ்ட் ரெஸ்ட்டா சார்? அதுக்கு அப்போ இவ்வளோ யோசனை பண்ணீங்க? ஆமாம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்து போனோம். அனுப்பிச்சி விட்டார், ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் எல்லாம் 6 மணிக்கு ரெடி ஆகிட்டோம் பக்காவாக. ஃபோன் வரும்னு பார்த்தா முடியல. மறுபடியும் டேரக்டருக்கே ஃபோன் அடித்தோம். சார் என்ன சார் இன்னும் கூப்பிடல? ரெஸ்ட் சார். இப்படியே 5 நாள் எடுத்தேன் சார். 5 சார் ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்பார். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சண்டை இல்லை, எந்த சச்சரவு இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, நீட்டாக. அதாவது சின்ன படம்னு சொல்கிறாங்க சார், பொய் நம்பவே நம்பாது. ட்ராக் அண்ட் ட்ராலி அதை விட கேமராமேன் சார் சொல்லுங்கள் சார் என்ன ஒர்க்கர் அப்பப்பா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, என்ன மாதிரி டைரக்டர் 2 பேர் பேசி வச்சு என்ன மாதிரி டீல் பண்ணி பெரிய படத்தை போய் சின்ன படங்கிறீங்க சார். சின்ன படம் இந்த சின்ன படமே அல்ல, அவங்களுடைய உழைப்பு இது மிகப்பெரிய படம் சார். இந்த மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் கொஞ்சம் கூட யார் மேலேயும் யாருக்குமே சங்கடப்படாமல் அவருக்கு ஒரு நாங்கள் நடித்தது
உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். ஆக அடுத்த படம் எடுக்கணும் சார், எங்களை கூப்பிடுவீங்களோ கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன். ஆக நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டடாக இருக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. ஆக முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் இறைவன் அருளால், நான் வழங்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தரணும். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல பேர் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார் எங்களுக்கு ஃபைட்டுன்னு சொல்லிட்டார் சார். எப்பா சார், நாங்கள் சத்தம் போட்டு பேசுகிறாலே வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு சார் ஃபைட்டு? அது நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்த்து ஃபைட் பண்ணோம். பெரிய மாஸ்டர் சொன்ன மாதிரி, சிண்டர் சொன்ன மாதிரி, ஆபியா சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஃபைட் பண்ணோம். ஆனால் அந்த ஃபைட்டை வந்து யாருமே மறுக்க முடியாது, எல்லாம் எதிர்ப்பாங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணி அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு அதை டேரக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு எங்கள் டேரக்டருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் விவேக் சின்ராசு. மறைந்த ஜனங்களின் கலைஞன், சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்கிற விவேக் சார் கூட கிட்டத்தட்ட அவர் 100 படம் பண்ணியிருக்காருன்னா ஒரு 70 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். இன்னும் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் இந்த ஆர்கே வெள்ளிமேகம் இது எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பூஜைக்கு போயிருக்காரு, இது மாதிரி ஒரு படம் நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி நம்பர் கொடுங்க, நான் ஃபோனில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளாக பேசலை, ஏதோ வேறு படம் ஷூட்டிங்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் டைரக்டர் சார் தான் அட்டன் பண்ணாங்க. டைரக்டர் சார் அட்டன் பண்ணால் மலையாளம் பேசுகிறாங்க. சார் நான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன், உங்களுடைய ஸ்டில்ஸுக்கு அனுப்புங்க. நாங்கள் சரின்னு அனுப்பிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லாமே பார்த்தோன்னா பரவாயில்ல, பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கார், ஏதாவது நம்ம படத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஆடியோஷன் வச்சு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஒரு டைரக்டர்னு ஒரு கேரக்டர் கூட ஒரு 4 பேர் வரணும், அது வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மலையாளத்தில் செலக்ட் பண்ண 4 பேரை எடுத்துகிட்டு அந்த 4 பேரை எங்களை கமிட் பண்ணார். அப்போ தான் சொன்னார், சார் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுக்குன்னாரு. முன்ன பின்ன பார்த்ததில்லை. எனக்கு வந்து என்னென்னா மலையாள படங்கள் நான் பண்ணது நிறைய டப் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக மலையாள படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அமையலை. நான் தெலுங்கு கூட நிறையா வந்திருக்கு, ஆனால் மலையாளம் அமையலை. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா சார் வந்தாங்க. முழு கதையும் முன்ன பின்ன தெரியாத முழு கதையும் சொன்னாங்க. ஸோ பொதுவாகவே எனக்கு மலையாள படங்களோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அழகான கதை பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் இப்போ வந்த மஞ்சுமல் பாய்ஸ் கூட நிறையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும்போது கதையை கேட்டு மிரண்டு போயிட்டேன். அந்த லைன் 1 hour முழு கதையை அப்படி சொன்னார். ஆஹா சூப்பராக இருக்குது சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் படங்கள் வந்து மலையாள படம் தான் கிடைக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து மலையாள டைரக்டரில் தமிழ் படம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு 4 ஆர்டிஸ்ட் வேணும், அது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொட்டாச்சி அண்ணன், நடேஷ் அண்ணன், ஆதேஷ் எல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். சரி ஓகே, அது நீங்களே எனக்கு வந்து பார்த்து எனக்கு பேசி நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு ஜாலியாக போனோம். போயிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது சீன்ஸுங்க கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் ஒரு தங்கிறது நாட்கள் அதிகம். அங்கே போய் பார்த்தா தான் நண்பன் விசித்திரன் எல்லாருமே தமிழ் ஆர்டிஸ்ட்டுங்க. விஜய், கௌரிஷ், ரூபேஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ கதை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சுவாரஸ்யம் போயிடும். டைரக்டர் சார் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட், ரொம்ப ஜாலியாக பண்ணுவார். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஜாலியாக, அதுவும் ஹார்ட் ஒர்க்குங்க. ஸோ ஃபுல் நைட்டு ஃபைட்டு, ஃபுல் நைட்டு நாங்களாம் ஒர்க் பண்ணி பல நாள் ஆச்சு. அங்கே போய் ஃபுல் நைட் இருந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து அழகாக முடிச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் எதிர்பாராததை விட ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு திறமையான ஸ்கிரிப்டாக இருக்கும். அது திரைக்கதை சூப்பர், அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருமே இதில் வந்து ஹீரோ மாதிரி தான், ஏன்னா கதை தான் நாயகன், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. நியாயமாக பார்த்தா இந்த கதையோட நாயகனே ஒரு 55 வயசு ஆள், அவர் தான் இந்த ஆர்கேன்ற கேரக்டர். அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. தமிழில் இந்த மாதிரி படங்கள் வரல. ஒரு மிகப்பெரிய டைரக்டரும் அந்த சாயலில் ஒன்று இருக்கும். பட்டு இது முழுக்க அந்த கதைக்காகவே பார்க்கலாம். ஒரு சின்ன லைன் அதை எடுத்து போன விதங்கள் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கூட போர் அடிக்காது. ஸோ நாங்களும் அதில் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதான் டூர் போன மாதிரி 2-3 வாட்டி போயிட்டு வந்தோம். கொஞ்சம் ஹார்ட்டு தான். நாங்கள் நினச்சோம் சரி கேரளா போனால் ஜில்லுன்னு இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் போய் பார்த்தா லொக்கேஷன் செம்ம சூடு, நம்ம தமிழ்நாடே பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. அது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான். இருந்தாலும் போர் அடிக்காமல் ஜாலியாக, அது ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக, ஸ்பாட் எடிட்டிங்
அங்கேயே உட்காந்து என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. ஒரு சின்ன கம்பெனினே சொல்ல முடியாது இது. அவ்வளோ நீட்டாக தெளிவாக பண்ணாங்க டைரக்டர் சார். இந்த நேரத்தில் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் சார் இப்போ தான் எங்களுக்கு அறிமுகமானாங்க. குரூப்பில் போட்டிருந்தாங்க, ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து குரூப்பில் தான் எங்களுக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நம்பிக்கையாக ஒருத்தர் அப்படியே வாங்கியிருக்காருங்கிறது சந்தோஷம். அவருடைய பேட்டி பார்த்தேன், தமிழ்லேயே இருந்திருக்காரு, நிறைய தமிழ் படத்தோட ரசிகராக இருந்திருக்காரு. அதுதான் அவரை ஈர்த்து கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ நிறையா சொன்னாங்க விஷயங்கள்லாம். ஒரு புது ப்ரொடியூசரை ப்ரெஸ் மீடியா நீங்களாம் இது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படங்கள் போய் சேரும். அதனால் இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், நீங்களும் வழக்கமாக கேட்டுட்டு போகிறீங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்டுங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம தமிழ் இதிலே பார்த்திங்கன்னா 2023 தான் நல்ல படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல படங்கள் நிறையா வந்திருக்கிறதா ஒரு ரிப்போர்ட். ஆனால் போய் நிறைய சேர்ந்துதான்னு பார்த்தா கம்மி. பட் அந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்கள், அதான் கேட்டுக்கிறேன்.